Hi students, நம்ம இன்னைக்கு 2019ல கேட்டிருந்த JEE மெயின் क्वेश्चन ஒன்னு பார்க்க போறோம். என்ன அப்படினா the value of sin inverse of 12 divided by 13 minus sin inverse of 3 divided by 5 is equal to option A pi minus sin inverse of 63 divided by 65, option B pi by 2 minus sin inverse of 56 divided by 65, option C pi by 2 minus cos inverse of 9 divided by 65, option D pi minus cos inverse of 33 divided by 65. ஓகேங்களா? இப்போ இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்கு. நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சாப்டர்ல வருது. அதுல வந்து அதோட ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ண போறோம். நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படிங்கற கான்செப்டை பயன்படுத்தி இந்த சம் சால்வ் பண்ண போறோம். இதே क्वेश्चन தமிழ்ல கொடுத்திருக்காங்க. பாத்துக்கிறோம். ஓகே, இந்த क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே படிச்சிருப்போம். அந்த சில கான்செப்டை வந்து ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர்ஸ் அப்படின்ற சாப்டர் இருக்குது. அதில் வந்து என்னதுன்னா மீச்சிமா கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர்ஸ் அப்படின்றது அதில் வர்க்க மூலம் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிகனாமெட்ரி சாப்டர் இருக்குது. அதில் வந்து சைன் டீட்டா வேல்யூ என்ன, காஸ் டீட்டா, டேன் டீட்டா அந்த கான்செப்டை ரீகால் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து 11th ஸ்டாண்டர்டில் ட்ரிகனாமெட்ரி சாப்டர் இருக்குது. அதில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற ஒரு சின்ன டாப்பிக்காக இருக்கும். அதே டாபிக் வந்து 12th ஸ்டாண்டர்டில் தனி சாப்டராக இருக்கும். அதில் வந்து இங்கே வந்து நம்ம வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகளை யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவை அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி sin inverse of x minus sin inverse of y equal to sin inverse of x into root of 1 minus y square minus y into root of 1 minus x square. இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாரு இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். இல்லை அப்படின்னா எக்ஸ்ஒயோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0 இருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2. இந்த எக்ஸோட வேல்யூ க்ளோஸ் இன்டர்வல் -1 to +1 இருக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 minus x squared. இங்கே எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 0 to 1 இருக்கணும் க்ளோஸ்டு இன்டர்வலில். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு வருவோம். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 அதோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அப்போ இதை மட்டும் எடுத்துக்கிறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 டிவைட் பை 5. இப்போ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு இப்போ தான் பார்த்தோம் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் minus sin inverse of y equal to sin inverse of x into root of 1 minus y square minus y into root of 1 minus x square. அப்போ இதுவே x அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம், இது y. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸுக்கு பேர் என்ன இருக்குது 12/13, ஒய்க்கு பேர் 3 டிவைட் பை 5 இருக்குது. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பேர் என்ன இருக்குது 12/13 into root of 1 minus y square. yக்கு பேரா 3/5 இருக்கு. அப்போ 3 divided by 5 the whole square minus yக்கு பேரா என்ன இருக்கு 3/5 into root of 1 minus x square. 1 minus xக்கு பேரா என்ன இருக்கு 12/13 12/13 the whole square equal to sin inverse of 12/13 அப்படி வச்சுக்கிறோம் into root of 1 minus 3/5 ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும், 5 ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைக்கும். மைனஸ் சைன் அப்படி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3 டிவைட் பை 5 into root of 1 minus 12/13 ஸ்கொயர் பண்ணணும். 12 ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் 144 கிடைக்கும். பை 13 ஸ்கொயர் பண்ணால் 169 கிடைக்கும். ஓகே, அப்போ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 இன்ட்டு ரூட் ஆஃப் இது எல்சி எடுப்போம். அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா 25 மைனஸ் 9/25 இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். 3 டிவைட் பை 5 இன்ட்டு ரூட் ஆஃப் இதுக்கு அதே மாதிரி மீச்சம் எடுத்தோம்னா என்ன வந்துடும் 169 minus 144 whole divided by
169. இந்த ஸ்கொயர் ரூட் ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னா sin inverse of 12/13 இன்ட்டு இங்கே 25லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன கிடைக்கும்னா √16/25 மைனஸ் 3/5 இன்ட்டு √169லேருந்து 144 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 9லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்கும். 6லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 2 கிடைக்கும். 1லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 0 கிடைக்கும். அப்போ டிவைட் பை 169 அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ இப்போ என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா sin inverse of 12/13 மைனஸ் sin inverse of 3/5 வேல்யூ இது கிடச்சிருக்கு. அப்போ இதை என்ன சால்வ் பண்ணுவோம், ஓகேங்களா? அப்போ இந்த sin inverse of 12/13 மைனஸ் sin inverse of 3/5 வேல்யூ கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு sin inverse of 12/13 அப்படியே வச்சுக்கிறோம் இன்ட்டு 16க்கும் 25க்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 4, 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 மைனஸ் 3/5 இன்ட்டு 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 5, 169க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 13 ஈக்குவல் டு sin inverse of இது அப்படியே பெருக்கிடுவோம். 12ஐயும் 4ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும் அப்படின்னா 48, 13ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 13ஐயும் 5ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும் 65, 65 மைனஸ் 3 × 5 15 பை 5 × 13 65. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டரை செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு sin inverse of 48 minus 15, 48 minus 15 whole divided by 65. அப்போ ஈக்குவல் டு sin inverse of 48லேருந்து 15 சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கும் 8 minus 5 3, 4 minus 1 3, 33/65. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு sin inverse of 12/13 minus sin inverse of 3/5 வேல்யூ sin inverse of 33/65 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதோட வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ இப்போ வந்து கொஸ்டினுக்கு வருவோம். இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் sin inverse of 33/65. ஒவ்வொரு ஆன்சரை செக் பண்ணுறோம். இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இதை நம்ம இந்த ஆன்சரை வந்து ஏதோ ஒரு டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இங்கே உள்ள டேர்முக்கு கன்வெர்ட் பண்ண பார்ப்போம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ், π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் அப்படின்றது மாதிரி வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா அந்த sin inverse of 33/65 இருக்குங்களா, அப்போ இந்த இதுக்கும் π/2க்கும் உள்ள ரிலேஷன் இப்போ ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா sin inverse of x ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு π/2. எக்ஸோட வேல்யூ க்ளோஸ் இன்டர்வல் -1க்கு +1ல் இருக்கணும். அப்போ இதில் வந்து நம்ம இந்த சைன் இன்வர்ஸை மாற்றணும். அப்போ இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. அப்போ அங்கே இதே மாதிரி தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இதை மாற்றினோம்னா என்ன கிடைக்கும் π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 33/65 அப்படின்றது இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு மாற்றிருக்கோம். இது ஆன்சர் இங்கே இருக்கான்றது பார்ப்போம். π/2 மைனஸ் இருக்குது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 33/65. அப்போ இங்கே π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 33/65 இருக்கா, இந்த π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இது 9/65 இருக்குது. அப்போ இது ஆன்சர் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே π மைனஸ் அப்படின்றது இருக்குது, இங்கே π/2ன்றது இல்லை. அப்போ இதனால் இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ அப்போ இந்த ஏ இல்லை பி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து சைன் இன்வர்ஸுக்கு மாற்றணும். ஸோ அப்போ இந்த காஸ் இன்வர்ஸ் வேல்யூவை சைன் இன்வர்ஸுக்கு மாற்றணும். அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 33/65 ஈக்குவல் டு π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 33/65 வந்திருக்கு. இந்த ஆன்சர் வந்து இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இதை மறுபடியும் மாற்ற போகிறோம். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 33/65 ஈக்குவல் டு π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 33/65. அப்போ இங்கே π/2 மைனஸ் காஸ், இந்த காஸ் இன்வர்ஸை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சைன் இன்வர்ஸுக்கு மாற்ற போகிறோம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் √1 - x². இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ என்ன வரும் π/2க்கு பதிலாக
அப்படியே வச்சுக்கிறோம் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பேர் என்ன இருக்குது 33/65 த ஹோல் ஸ்கொயர். ஏன் இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும்னா எக்ஸோட வேல்யூ 0க்கும் 1க்கு நடுவில் இருக்கும் க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ இங்கே 33/65ன்றது 0க்கும் 1க்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ அடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு 5/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இது எப்படி இருக்கலாம்னா 33 ஸ்கொயர் பை 65 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இங்கே மீச்சியமாக எடுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 65 ஸ்கொயர் மைனஸ் 33 ஸ்கொயர் பை 65 ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும். equal to 5/2 minus sin inverse of root of இப்போ இது எப்படி இருக்குன்னா a square minus b square ஃபார்மேஷனில் இருக்குது a square minus b square. அப்போ இது எப்படி இருக்கலாம்னா a minus b into a plus b அப்படின்ட்டு மாற்றிட்டு ஸ்கொயர் எடுக்க போகிறோம். அப்போ இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா 65 plus 33 into 65 minus 33 whole divided by 65 the whole square. Okay, அப்போ இது என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/2 minus sin inverse of root of 65 plus 33 ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 5 plus 3 8 6 plus 3 9 98 into இதிலேருந்து செப்பரேட் பண்ணுவோம். 5லேருந்து 3 செப்பரேட் பண்ணும்போது 2ன்றது கிடைக்கும். இங்கே 6லேருந்து 3 செப்பரேட் பண்ணும்போது 3ன்றது கிடைக்கும். ஹோல் டிவைட் பை இந்த 65 ஸ்கொயர் இருக்குது. ஹோல் டிவைட் பை 65 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ இந்த 65 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா கீழே வந்து 65 மட்டும் வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 98 இருக்குது. 98 நம்ம எப்படி எழுதலாம்னா 49 into 2ன்னு எழுதிக்கலாம் into 32 equal to 5/2 minus sin inverse of இப்போ 49க்கு ரூட் எடுத்தோம்னா 7 அப்படின்றது கிடைக்கும். 2 into 32னா என்ன கிடைக்கும் 64. 64க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 8. 7 into 8 by 65. ஓகே, அப்போ அதை மேலே உள்ளதை பெருக்கிடலாம். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதோட வேல்யூ ஈக்குவல் டு 5/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 56 divided by 65 அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 33 divided by 65 எப்படி மாற்றணும்னா 5/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 33/65 மாற்றிருந்தோம். இதை செக் பண்ணும்போது இது ஆன்சர் வரல. ஸோ அப்போ இதிலேருந்து இதை கன்வெர்ட் பண்ணும்போது 5/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 56/65 கிடச்சிருக்கு. அப்போ இப்போ கொஸ்டின்லேருந்து வருவான். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இதான் கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்னு. இதிலோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் 33/65 கிடச்சி. இதை செக் பண்ணால் இது ஆன்சராக வரல. ஸோ இதிலேருந்து என்ன கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 5/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 33 divided by 65 இதுவும் ஆன்சராக இல்லை. அதுக்கடுத்து இந்த 5/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ்லேருந்து நம்ம சைன் இன்வர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணோம், அது கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஆன்சரை வந்து இப்போ கொஸ்டினில் செக் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ஆன்சராக செக் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆப்ஷனாக 5 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 63/65 இல்லை. அடுத்து 5/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 56/65. அப்போ இந்த ஆன்சர் தான். ஏற்கனவே சியும் டியும் ஆன்சர் இல்லை அப்படின்றது ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஏயும் ஆன்சர் இல்லை, அப்போ பி தான் ஆன்சரு. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது 5/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 56 divided by 65. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு JEE மெயின் கொஸ்டின்ஸில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.